இந்த அப்பாவுக்கு தன்னுடைய மகன் மேல பாசம், அன்பு, அக்கறை, பொறுப்பு இது எல்லாம் இருந்தது. நம்மை உண்டாக்கின பிதாவாகிய தேவனை விட்டுவிட்டு அல்லது அவரை தேடாமல் உலகப் பிரகாரமான வருமானங்களும், உலகப் பிரகாரமான வாழ்க்கையும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மில் எத்தனை பேர் ஓடிக்கொண்டிருக்கிற நிறைய பேர் கிறிஸ்தவம் என்பதை மதம்னு சொல்றாங்க. இது மதம் அல்ல. யாரையும் கட்டாயப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருக்குள் அன்பான சகோதரர்கள், சகோதரிகள் யாவருக்கும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுங்க. தேவனுடைய வசனங்களை ஆவலோடு கேட்டு வருகிற அன்பான உங்கள் யாவரையும் தேவன் தாமே அதிகமாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவார். நேற்றைய தினத்துல ஒரு அப்பாவை குறித்தும் 2 மகன்களை குறித்தும் நாம் படித்தோம். அதுல விசேஷமாய் அந்த இளைய மகன் தன்னுடைய அப்பாவின் இடத்துல ஆஸ்தியை அவர் கேட்டார் என்பதை குறித்து நாம் படித்தோம் இல்லைங்களா? ஒருவேளை இந்த பாடத்தை படிக்காதவர்கள் நேற்றைய பாடத்தை கவனித்து இந்த பாடத்தை நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். இதை நாம் நேற்றைய தினத்துல படித்தோம். லூக்கா 15:12 பாருங்க. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டார். அப்போ அந்த இளைய மகன் தன்னுடைய தகப்பனிடத்துல என்ன கேட்கிறாரு? ஆஸ்தி எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, ஒரு விஷயத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும், அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின்படி ஒரு அப்பா இருக்கிறார் அப்படின்னா அந்த அப்பா கிட்ட பாசம், அன்பு, அக்கறை, பொறுப்பு இது எல்லாமே அதிகமாக பிள்ளைகளிடத்துல அங்க இருக்கும். பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த அப்பாவுக்கு தன்னுடைய மகன் மேல பாசம், அன்பு, அக்கறை, பொறுப்பு இது எல்லாம் இருந்தது. கூடவே ஆசையும் கூட இருந்தது. இந்த மகனுக்கு இப்பொழுது அவங்க அப்பா கிட்ட இருக்கிற பாசம் தேவையில்லாம போயிடுச்சு, அன்பு தேவையில்லாம போயிடுச்சு, அக்கறை தேவையில்லாம போயிடுச்சு. இப்போ அந்த இளைய மகன் அவரிடத்துல கேட்பது என்னன்னா, எனக்கு ஆஸ்தி வேணும்னு கேட்கிறார். பாருங்க, இன்றைக்கு கூட நிறைய பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களிடத்துல மாறாமல் இருக்கிற அல்லது காசு கொடுத்து வாங்க முடியாத அன்பு, பாசம், பொறுப்பு, அக்கறை இவைகளை காட்டிலும் பணம், பொருள், சொத்து இதுதான் முக்கியம் அப்படின்னு இன்னைக்கும் நிறைய பேர் நினைக்கிறது. அது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. பாருங்க, இந்த மனுஷன், இந்த இளைய மகனை குறித்து நாம் படிக்க போறோம். அவர் அப்பாவுடைய பாசம் வேணாம் அப்படின்னு முடிவு செய்யறாரு. அப்பாவுடைய அன்பு வேணான்னு முடிவு செய்யறாரு. இது எல்லாவற்றை விட எனக்கு சொத்து தான் முக்கியம் அப்படின்னு முடிவு செய்து அந்த ஆஸ்திகளை வாங்கி கொண்டு அவர் போக போறாரு. ஆனா கடைசியில எது அவரோடு கூட இருந்தது என்பதுதான் அங்கே பாடமாக இருக்கிறது. இதுதான் நம்ம கடைசி வரைக்கும் இந்த பாட வரிசையில நம்ம படித்து கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, பிரியமானவர்களே, இந்த பூமியில வாழக்கூடியதான நாம எது நிலையானது, எது நிலை இல்லாதது என்பதை புரிந்து கொள்ளணும். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பூமியில நாம் வாழும்படி பணம் தேவை, வருமானம் தேவை. சில நேரங்களில் பூமிக்குரிய வகையிலான வாழ்க்கையில வாழும்படி நாம் வேலைக்கு போகிறோம், உழைக்கிறோம், வியாபாரம் செய்கிறோம். இதெல்லாம் அவசியம். ஆனா ஒரு அன்பை விட்டு விட்டு பணம் முக்கியம் இல்லை. பாசத்தை விட்டு விட்டு பணம் முக்கியம் இல்லை. விசுவாசத்தை விட்டு விட்டு வருமானம் நமக்கு முக்கியம் இல்லை. இதை குறித்து நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். பாருங்க, இந்த மகன் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்கிறார். ஆஸ்தியில் வரும் பங்க, எனக்கு சேர வேண்டிய பங்க எனக்கு கொடுத்துரு. இப்போ இந்த சூழ்நிலை, இந்த எண்ணங்கள் எப்படி அவருக்கு வருகிறது? சில நேரத்தில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பணம் இருந்தா இந்த சந்தோஷம் எல்லாம் கிடைச்சிடும், இந்த மகிழ்ச்சி எல்லாம் கிடைச்சிடும். அப்பாவை விட, பாசத்தை விட, அன்பை விட பணம் கையில கிடைச்சிடுச்சுல, காசு மட்டும்தான் நிறைய பேருக்கு அங்க முக்கியமா இருக்கிறத நீங்க என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இந்த இளைய மகனும் கூட அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாகத்தான் அங்க மாறி போனான். அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு இப்போதைக்கு காசு வேணும்,
நான் எப்படியாவது இந்த காசை நீ பிரிச்சு குடுத்துட்டேன்னு நான் போய் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நம்மை உண்டாக்கின பிதாவாகிய தேவனை விட்டுவிட்டு அல்லது அவரை தேடாமல் உலகப் பிரகாரமான வருமானங்களும், உலகப் பிரகாரமான வாழ்க்கையும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்மில் எத்தனை பேர் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? சில பேர் சொல்லுவாங்க, "வெந்தா தின்போம், விதி வந்தா சாவோம்." இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு ஒரு நாள் செத்து போயிடுவோம். அது நம்முடைய வாழ்க்கை அல்ல. அதைக் காட்டிலும் நம்மை உண்டாக்கின தேவன சரியான விதத்துல தேடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பாருங்க, நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரத்துக்கு உங்கள் வேதாகமத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்களானால், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பிரியமானவர்களே, நீங்க இதுவரைக்கும் எதை தேடுனீங்க? எதை தேடும்படி உங்களுடைய நேரத்தையும் பிரயாசத்தையும் ஒப்பு கொடுத்தீங்க? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அதுல நீங்க சக்சஸ் பண்ணிட்டீங்களா? நீங்க சக்சஸ் பண்ண அந்த விஷயம் உண்மையாகவே உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்ததா? இந்த கோவிட் டைம்ல பாத்தீங்களான்னா, ஏராளமான தொழில் அதிபர்கள் நஷ்டம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏராளமான மனுஷர்கள் வேலை இழந்திருக்கிறாங்க. அநேகர் மரித்து போயிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்ப இந்த நேரத்துல நீங்க யோசிச்சு பாருங்க. பணமோ, பொருளோ, வருமானமோ, பதவிகளோ, அந்தஸ்தோ, பெருமையோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சமாதானத்தை கொடுக்குதா? கொரோனா வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறார். அவருக்கு மூச்சு விட முடியல. ஆக்ஸிஜன் இல்ல. காசு இருக்குது. சொத்து இருக்குது. இல்லைங்களா? அவரு பேங்க்ல நெறைய பணம் போட்டு வச்சிருக்கிறாரு. அவர் அக்கவுண்ட்ல நெறைய பணம் இருக்குது. ஆனா, அவருக்கு மூச்சு விடும்படியான திறன் இல்ல. இப்படி எத்தனையோ பேர் மரித்து போகிறவர்கள நாம் பார்க்கலாம். பணம் இருந்தும் அவருடைய உயிர அங்க காப்பாத்த முடியல. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அவருடைய வாழ்க்கை முழுக்க அவர் ஓடி, ஓடி, ஓடி சம்பாதிச்சாரு. அவரு பயங்கரமா பிரயாசப்பட்டு அவருடைய மூளையெல்லாம் கசக்கி வியாபாரம் செய்தாரு. அதுல இருந்து வந்த அந்த வருமானமோ, சொத்தோ, புகழோ அவருடைய உயிரை காப்பாத்தியதா? பிரியமானவர்களே, நல்லா சிந்தித்து பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது, சரீர பிரகாரமாக நாம் மரித்தாலும், நாம உண்மையா அவருடைய சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, நியாயத்தீர்ப்புக்கு பிற்பாடு பரலோகத்தில் வாழும்படியான ஒரு வாய்ப்பை அவர் நமக்கு கொடுப்பார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கைய உணர்ந்து கொண்ட ஒவ்வொருவரும் உண்மையான தேவனை தேடுவாங்க. ஆனா அந்த இளைய மகனை போல இன்னைக்கு நிறைய பேரு தேவனை தேடாம தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை மட்டும்தான் தேடுறாங்க. அந்த நன்மையை மட்டும்தான் தேடுறாங்க. நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்பாங்க. நிறைய மக்கள், தேவனை அறியாத மக்கள், இன்னும் சத்தியத்தை அறியாத மக்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்களும் சில நேரத்துல, பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. நிறைய பேர் வந்து அது போல ஜெபிக்கும்படி கேட்பாங்க. என்ன ஜெபிக்கணும்னு கேட்கறாங்க? அவங்க பூமிக்குரிய வியாதி போயிடணும், கடன் பிரச்சனை போயிடணும், அவங்களுக்கு இருக்கிற வெவ்வேறு வாழ்க்கையில சமாதானம் இல்லாத அந்த சூழ்நிலை சரியாகி சமாதானம் ஏற்படணும். ஆனா பாருங்க, ஜெபம் பண்ண மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர, அவங்க சத்தியத்தை கேட்கவோ, கீழ்ப்படியவோ மாட்டாங்க. அதே பாரம்பரியத்தை தான் செய்வாங்க. அதே பழக்க வழக்கங்கள தான் செய்வாங்க. கிறிஸ்து சொன்ன போதனை என்னவென்பதை அவங்க ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்க. ஆனா, அவங்களுக்கு என்ன மட்டும் வேணும்? இந்த பூமிக்குரிய வகையிலான ஆசீர்வாதம் மட்டும் வேணும். அதனால, பிரதர் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. பிரியமானவர்களே, பூமிக்குரிய ஆஸ்தி, பூமிக்குரிய சமாதானம், பூமிக்குரிய நிம்மதி மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிற நாம, நம்முடைய அப்பாவை விட்டு விலகி போவோமானா, அது நிலையில்லாததாய் மாறி போயிடும். இந்த பூமிக்குரிய ஆஸ்தி மட்டும் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நாம் நினைப்போமானா, அது தவறு. பிதாவானவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்தாலும், கொடுக்கலனாலும், அவருடைய விருப்பம் என்னன்னு தேடி வாங்க.
அவருடைய சித்தம் என்னன்னு தெரிந்து வாங்க. ஒரு அப்பாவா நம்ம எல்லாரையும் உண்டாக்கினவரா, அவரை விட்டு நாம் பிரிந்து இந்த உலகத்தில் வாழ்வத அவர் ஒருபோதும் விரும்புவதில்லை. எப்படி ஒரு பூமிக்குரிய தகப்பன் தான் பெற்றெடுத்த, தான் வளர்த்த அந்த மகன் தன்னை விட்டு பிரிந்து போவதை யாராவது விரும்புவாங்களா? இப்போ இந்த இளைய மகன் கூட எனக்கு சொத்துல பாதி பங்க பிரிச்சு குடுன்னு சொல்லும் பொழுது, அந்த அப்பாவுக்கு அது உண்மையாவே சந்தோஷமா இருந்திருக்குமா? வேதனை தான். துக்கம் தான். பிரியமானவர்களே, மனிதன் பாவத்தில் விழும்பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது, தேவனுக்கும் அது துக்கம் தான். ஆதியாகமம் புஸ்தகத்துல மனிதன் பாவம் செய்யும் பொழுது, அவருடைய இருதயத்திற்கும், அவருடைய மனதிற்கும் அது எப்படிப்பட்டதா இருந்தது அப்படின்னு நாம் படிக்கிறோம். பாருங்க, நான் வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க கவனித்து பார்ப்பீர்களானா, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பாத்தீங்களா? மனஸ்தாபப்படுறாரா இல்லைங்களா? ஆமா. நான் உண்டாக்கின மனுஷன் இப்படி பாவம் செய்கிறானே, என்னை தேடாமல் இருக்கிறானே. இந்த மக்கள் எல்லாம் பூமிக்குரிய பிரகாரம் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தாங்க. புசிக்கவும், குடிக்கவும், பெண் கொள்ளவும், பெண் கொடுக்கவும் அவர்கள் சந்தோஷமா அங்க இருந்தாங்க. வெள்ளம் அவர்களை வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படின்னு மத்தேயு சுவிசேஷத்துல நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனா அவங்க பாவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவர்களை குறித்து பிதாவாகிய தேவன் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. இன்றைக்கும் ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது, தேவனை விட்டு விலகி போகும் பொழுது, ஒவ்வொருவருக்காகவும் அவர் வருத்தப்படுகிறார். ஆனா நாம் வருத்தப்படுகிறோமா? பாருங்க, உண்மையான தேவனை தேடும் பொழுது, உண்மையான தேவனை பற்றிக் கொள்ளும் பொழுது, நிச்சயமாக அவர் உண்மையான சமாதானத்தை கொடுப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுவார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் சமாதானத்தை நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா, உலகம் கொடுக்கிற சமாதானம் அதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்கும். சமாதானமா இருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி ஒரு பிரச்சனை வரும். ஆனா தேவன் கொடுக்கிற சமாதானத்துல சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். இந்த உண்மையான சந்தோஷத்தை புரிந்து தேவனை தேடி நாம் வரணும். ஆனா நிறைய பேரு அந்த இளைய மகனைப் போல தேவனிடத்திலிருந்து நன்மைகள் மாத்திரம் எதிர்பார்க்கிறார்கள். அவருடைய அன்பையோ, அவருடைய பாசத்தையோ, தேவனோடு வாழ்வதையோ நிறைய பேரு எதிர்பார்க்கிறது இல்ல. நன்மைகள் வந்த பிறகு தேவனை மறந்துட்டு அவங்க வேலையை அவங்க செய்ய ஆரம்பிச்சார். பாருங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு உதாரணம் உண்டு. 2 ராஜாக்கள் புஸ்தகத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்களானால் 20ஆம் அதிகாரம் அதுல எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. பாருங்க, அந்த ராஜாவை குறித்து என்ன படிக்கிறோம் பாருங்க. 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. அந்நாட்களில் எசேக்கியா, அவர் ஒரு ராஜா, சரிங்களா, வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தார். சாகர நிலைமையில இருக்கிறார். அவருக்கு வியாதி வந்துச்சு சரீரத்துல. அவர் ஆல்மோஸ்ட் அவர் இறந்து போக போறாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில அவர் அங்க இருக்கிறார். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். எல்லாம் வீட்டுல எல்லாம் என்னென்ன பண்ணணும், யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கணும், என்னென்ன செய்யணும், இந்த மாதிரி வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீங்க இறந்து போக போறீங்க, அதனால வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துங்க. இத கேள்விப்பட்ட அந்த எசேக்கியா ஜெபம் பண்றார். வாஞ்சையோடு ஜெபிக்கிறார். தேவனே, நான் சாகக்கூடாது அப்படின்னு அவரு ரொம்ப ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார். அவருடைய ஜெபத்தை கேட்ட தேவன் அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து, இப்ப நீ சாக மாட்ட, இன்னும் சில வருடங்கள் கழித்துதான் நீ சாவ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த உடனே அவரு தேவனிடத்துல எவ்வளவு அன்பா இருந்திருக்கணும், எவ்வளோ விசுவாசம் உள்ளவரா அவர் இருந்திருக்கணும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கூட உடம்பு சரியில்லைன்னா தேவனே அப்படின்னு வரும். பிரதர், எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, சபையில சொல்லி ஜெபம் பண்ணிக்கங்க, இதெல்லாம் நாம் சொல்றோம். ஆனா சரியான பிற்பாடு தேவனிடத்துல வருகிறோமா?
அந்த பிரச்சனைகள் தீர்ந்த பிற்பாடு பைபிள் படிக்கிறோமா? அப்போ ஏதோ ஒரு சுயநலத்திற்காக, பூமிக்குரிய நன்மைக்காக தான் சில பேர் தேவனை தேடுகிறார்கள். அந்த பிரச்சனை சரியான உடனே அதோட தேவன மறந்துருவாங்க. இப்ப எசேக்கியா என்ன நடக்குது பாருங்க. அவருக்கு ஆயுசு நாட்கள கூட்டி கொடுத்துட்டாரு. யார் குடுத்தது? தேவன் குடுத்தாரு. தேவனுக்கு அவர் நன்றி உள்ளவராக அங்க வந்து இருந்திருக்கணும். ஆனா என்ன நடந்ததுன்னா, அவரு உடம்பெல்லாம் நல்லாயிடுச்சு. இப்போ பாபிலோன் தேசத்திலிருந்து ராஜாவால் அனுப்பப்பட்ட சில பேர் என்ன செய்றாங்கன்னா, அவர பார்க்கறதுக்காக வராங்க. இவருக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. எப்படி இருக்கிறாரு? அப்படின்ட்டு அவர பார்க்கறதுக்காக வராங்க. இவர் என்ன பண்றாரு பாருங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்த நீங்க கவனித்து பார்ப்பீர்களானா, எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து, பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும், பொன்னையும், கந்த வர்க்கங்களையும், நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலைகளிலுள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். என்ன செஞ்சுட்டாரு? ஆக்சுவலா வேறொரு நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு வந்து, நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ரகசிய இடங்கள வந்து காட்டக்கூடாது. இவருக்கு தலகால் புரியல. அப்படிதான் சொல்லணும். சில நேரத்துல வந்து நெறைய நன்மைகள் கிடைச்சிட்டா, சில பேருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. உலகத்துல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரில கொடை பிடிப்பான்." நெறைய ஆசீர்வாதங்கள் வந்த உடனே, சில பேருக்கு வந்து ஒண்ணும் புரியாது. சபை கூடுறது கூட வரமாட்டாங்க. ஜெபம் கூட பண்ண மாட்டாங்க. நெறைய நன்மை வந்துடுச்சே அப்படின்ருவாங்க. எனக்கு பிஸி ஆயிட்டேன் நானு பிரதர். அப்பலாம் சும்மா இருந்தேன், வந்தேன். இப்ப நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன்னுவாங்க. இப்போ இவரும் அப்படிதான். அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் சந்தோஷம். எனக்கு ஆயுசு நாட்கள தேவன் கூட்டி குடுத்துட்டாரு. எல்லாத்தையும் திறந்து காட்டுறார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு எசேக்கியா கிட்ட, "நீ எதெல்லாம் காட்டினியோ, அதையெல்லாம் அவன் பாபிலோனுக்கு கொண்டு போயிடுவான்." இது தீர்க்க தரிசனம்னு சொன்னார். பிரியமானவர்களே, ஏன் இந்த வார்த்தைய நான் சொல்றேன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மையை அவர் குடுத்திருக்கும் பொழுது, அந்த நன்மையை சிந்தித்து பாருங்க. ஆனா அத காட்டிலும் நாம் மரித்த பிறகு, நியாயத்தீர்ப்பு நாளுக்கு பிறகு, நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அவருடைய திட்டம் அதுதான். அத நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒருவரும் கெட்டுப் போவது பிதாவின் சித்தம் அல்ல. அதனால தான் தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த பூமிக்கு அனுப்புனார். ஆனா நாம என்ன பண்றோம்? அதெல்லாம் சிந்திக்காம, தேவனால பூமிக்குரிய நன்மை நமக்கு கிடைக்குதா? சுகபோகம் கிடைக்குதா? வியாதியிலிருந்து குணம் கிடைக்குதா? அது போதும் அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். இது தவறு. இப்ப இந்த இளைய மகன் அப்படிதான். நாம் பாடத்துக்கு போலாம் பாருங்க. அப்ப அந்த இளைய மகன் என்ன கேட்கறான்? எனக்கு வந்து ஆஸ்திய வந்து பங்கு போட்டு குடுத்துருங்க. பிரிச்சு குடுத்துருங்க. நான் போயிட்டு சந்தோஷமா இருக்கிறேன். அவர் சந்தோஷமா இருக்கிறாரா? இல்லையா? அப்படின்றத நாம் படிக்க போறோம். ஆனா, இப்பதைக்கு அவர் கேட்கிற கேள்வி அதுதான். தன் ஆஸ்தியில் தனக்கு வரும் பங்க நீங்க என்ன செய்யுங்க? எனக்கு பங்கு போட்டு குடுத்துருங்க. ஒருவேளை அந்த தகப்பனுக்கு அது துக்கமாகவே இருந்தாலும், இல்லைங்களா? பிரிஞ்சு போறேன்னு சொல்லும் பொழுது பையன், அது எப்படி தகப்பன் ஒத்துப்பாரு? பிரியமானவர்களே, ஒரு சில தகப்பன் இன்னைக்கு என்ன செய்வாங்க? சண்டை போடுவாங்க. "உனக்கு ஏன் என்னுடைய சொத்த குடுக்கணும் நானு?" அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா, இந்த தகப்பன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இவர் நல்லவர். எதையுமே வந்து அவரு கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கணும்ன்றது அவருடைய திட்டம் அல்ல. ஏன்னா, இந்த தகப்பன் யாரை குறிக்குதுன்னு நான் சொன்னேன்? நம்முடைய பிதாவாகிய தேவன். இன்றைக்கு கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் அவர் கட்டாயப்படுத்துவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. நெறைய பேரு கிறிஸ்தவம் என்பத மதம்னு சொல்றாங்க. இது மதம் அல்ல. யாரையும் கட்டாயப்படுத்தி கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர கூடாது என்பத புரிந்து கொள்ளுங்க. யாரையும் கட்டாயப்படுத்தக் கூடாது. இது அவர்கள் விருப்பத்துக்கு ஏற்றது. இது மதம் அல்ல. கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம், வழி. யார் ஒருவர் கிறிஸ்துவின் சட்டத்தை கேட்டு விருப்பத்தோடு வருகிறாரோ, அவர் வரலாம். பாருங்க, தேவன் யாரையும் அவர் கட்டாயப்படுத்துறது இல்ல. நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் எடுத்துக்கொள்வீர்களானா, ஏதேன் தோட்டத்துல 2 மரங்கள் அங்க வைத்திருந்தார். நெறைய மரங்கள் இருந்தது ஏதேன் தோட்டத்த சுத்தி. அதுல குறிப்பா 2 மரங்கள் இருந்தது. ஜீவ மரம்,
இன்னொன்னு நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரம். தேவன் என்ன சட்டம் கொடுத்தாரு? இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்துல வர பழத்தை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கே செத்து போயிடுவீங்க. நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுதுல, எதுக்கு தேவன் எடுத்துட்டு போய் அங்க வச்சாரு? அவர் சுதந்திரத்தை கொடுக்கிறார். உங்களுடைய தீர்மானத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம ஒரு ரோபோட் பொம்மை மாதிரி அவரு செயல்படுத்த அவர் விரும்பல. நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். சுயமாக சிந்திக்கும் சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார். அப்போ அவர்கள் யோசித்து இத சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. தேவன் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு மதிப்பு கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அவரை தான் நாம் தேடணும் அப்படின்ற சிந்தனையோட அவங்க வாழ்ந்திருக்கணும். ஆனா ஆதாமோ, ஏவாளோ அப்படி வாழல. தவறு செஞ்சுட்டாங்க. இப்ப இந்த தகப்பன் கூட அந்த இளைய மகனை கட்டாயப்படுத்தல. கொடுக்க முடியாது உனக்கு. இந்த சொத்தெல்லாம் என் மூத்த பையனுக்கு தான் நான் எழுதி வைப்பேன். இல்ல அநாத ஆசிரமத்துக்கு நான் எழுதி வைப்பேன். வேற யாருக்கும் நான் எழுதி வைப்பேன். உனக்கு ஒரு பைசா தர முடியாது அப்படின்னு அவர் சொல்லல. சரி, சில பேருக்கு பட்டாதான் புத்தி வரும். இல்லைங்களா? சில பேருக்கு என்னதான் நீங்க ஆலோசனை சொன்னாலும், பக்கம் பக்கமா நீங்க அவங்களோடு பேசினாலும், அவங்க பட்டாதான் திருந்துவாங்கன்னும் பொழுது என்ன பண்ண முடியும்? அதே போல அப்படிப்பட்ட நபர்களும் அவங்க மைண்ட்ல எதுவுமே இருக்காது. நான் நினைச்சது நடக்கணும். நான் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்றேன், நான் செய்வேன். இந்த பிசினஸ் நான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன், நான் அதை செய்வேன். இல்லப்பா அந்த பிசினஸ் இப்ப நீ செஞ்சினா இந்த சூழ்நிலையில அது சரியா இருக்காது. அதெல்லாம் நீங்க எனக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சில பேர் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சண்டை போடுறாங்க. பிரியமானவர்களை இப்படி அடம் பிடிக்கக்கூடியவர்கள், பிடிவாதமாய் இருக்கக்கூடியவர்கள், அது தவறு. இப்ப இந்த மகன் அப்படிதான் பிடிவாதமா இருக்கிறாரு. என் சொத்தை கொடுங்க, நான் போயிடுறேன். ஆனா அந்த அப்பா அவனை கட்டாயப்படுத்தல. சரி, உனக்கு சொத்து தானே வேணும், எடுத்துட்டு போ. உன்னுடைய பங்கு இது, எடுத்துட்டு போ. அவரு கொடுத்து அனுப்புறாரு. நம்முடைய பிதாவாகிய தேவனும் அப்படிதான். அவர் யாரையும் கட்டாயப்படுத்துவது கிடையாது. ஒருத்தர் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வந்துட்டாரு. அவர் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இல்ல நான் பாவத்தின் வாழ்க்கை தான் எனக்கு வேணும்னா விட்டுருவாரு. அவர் கட்டாயப்படுத்த மாட்டாரு. ஆனா அந்த பாவத்திற்கான பதில் பலன் நாம அனுபவிச்சுதான் ஆகணும். பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் விட்டுருவாரு. ஆனா அதற்குரிய தண்டனையை நாம தான் பெற்றுக்கொள்ளணும். அப்படி அவர் விடாம இருக்கிறதுக்கு தான் நிறைய வசனங்கள் கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பி பரிசுத்தமாய் வாழும்படி செய்திருக்கிறாரு. இது எல்லாம் எதுக்காக? நீங்களும் நானும் தேவனிடத்துல நெருங்கி சேர வேண்டும் என்பதற்காக. எத்தனை பேர் நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள்? உண்மையான அப்பாவை நேசிக்கிறீர்கள்? இல்ல அவரிடத்தில் வரக்கூடிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும் எனக்கு வேணும், ஆனா அவருடைய வசனமோ கிறிஸ்துவினுடைய சபையோ அவரை தேடுவதோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு எத்தனை பேர் நாம் நினைக்கிறோம்? அது தவறு. பிரியமானவர்களே, தேவனை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நல்லது. அப்படி நாம் தேடி பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாக தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நம்மால வாழ முடியும். பிரியமானவர்களே, இந்த அருமையான வேலையில கூட இந்த பொறுமையோடு இந்த வசனங்களை நீங்கள் கேட்டீர்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். தொடர்ந்து அநேக மக்கள் இந்த பாடங்களை கேட்கும்படி நீங்கள் இந்த வீடியோவை அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருக்குமானா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மணி மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 அரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.